அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் கிராத் அல்லாஹ் ஓதுவார். இன்றைக்கான தலைப்பு இன்ஷா அல்லாஹ் வாலிபத்தை குறித்து இன்ஷா அல்லாஹ் நான் பேசுகிறேன். அடுத்து கஃபரா தாஹா ஓதுவார் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்லூபி அலைஹிம் வலத்-டாலீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتوا إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحم إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وكل أمور محدثاتها وكل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில் சொல்லும் பொழுது, ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், முஃமின்களுக்கு நிச்சயமாக பயனளிக்கும் என்று அல்லாஹ் திருமறையில் கூறியிருக்கிறான். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை ஒரு உபதேசமாக ஆக்கி வருவோம். இன்றைக்கான தலைப்பு என்னன்னா, இந்த வாலிபர்கள். அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நியாமத் என்னன்னா, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நியாமத் என்னன்னா இந்த வாலிப வயது. இப்படி இந்த வாலிப வயது இருக்கே, என்ன வேணாலும் செய்யலாம். அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது எப்படி படைத்தோம் என்று சொல்கிறான். முதல்ல நாம் ஒரு குழந்தை பருவம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த வாலிப பருவம்னு சொல்லும்போது அந்த பலமான அந்த வாலிப பருவத்தை கொடுத்தோன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் வயது முதிர்ந்து குழந்தை பருவத்துக்கே போயிடுறாங்கன்னு சொல்கிறான். அந்த 2 குழந்தை பருவத்துக்கும் நடுவில் இந்த வாலிப பருவம் இருக்கே, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நியாமத். இந்த வயசில் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். இப்படி என்ன வேணாலும் செய்யலாம். இந்த வாலிப வயசுக்கு, இந்த வாலிப உடம்புக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்குது. இந்த உலகத்தையே கட்டி ஆளலாம். அந்த மாதிரி ஒரு வயசு தான் இந்த வயசு. நம்ம இந்த வாலிப பருவத்தை எப்படி கழிக்கிறோம்? உண்மையான முஃமின்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாலிப பருவத்தை எப்படி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூட இருந்த அந்த சஹாபாக்கள் வாலிபத்தை எப்படி கழிச்சாங்க, நாம் எப்படி கழிக்கிறோன்றத இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். நம்ம இந்த வாலிபம்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம சஹாபாக்களுடைய அந்த தியாகங்கள் தான் அதிகமாக ஞாபகம் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தவங்க எல்லாருமே வாலிபர்கள் தான். இப்படி எல்லாருமே வாலிபர்கள் தான். வாலிபர்கள்னால் 25 வயசு, 26 வயசு, 30 வயசு கிடையாது. 15 வயசு, 16, 18, 14 இது மாதிரி வயசில் இருந்தவங்க தான் எல்லாம் இருந்தாங்க. இப்படி எல்லாமே அந்த ஆரம்ப வயதில் இருக்க அந்த வாலிபர்கள் தான். எல்லாம் இந்த வாலிபர்கள் தான். வாலிபம் நம்ம சொன்னாலே அதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடியது என்னென்னா, ஒரு சஹாபி இருக்கார், முஸ்அப் பின் உமைர். அவர் என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், ஒரு வாலிபர், ஒரு 18, 17 வயசுடைய ஒரு வாலிபர் முஸ்அப் பின் உமைர்.
அவர் என்ன பண்ணுறாருன்னா மிகப்பெரிய ஒரு மார்க்கத்தில் எப்படி மக்காவில் மிகப்பெரிய ஒரு கோத்திரத்தை சேர்ந்த ஒரு நபர், மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், கோடீஸ்வரர் அவர் முஸாப் பின் உமேர். அவர் அடித்த அத்தர் எப்படி இருக்குன்னா, அத்தர் அடித்தாருன்னா அவர் அடிச்சுட்டு அந்த தெருவில் நடந்து போனாருன்னா பக்கத்து தெரு வரையும் வாடடிக்கணும். அந்த மாதிரி அத்தர் பயன்படுத்தக்கூடிய அந்த வாலிபர் தான் முஸாப் பின் உமேர். இந்த சைடு அந்த இப்படி அவர் போனார்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சைடு யார் போனான்னு கேட்டால் முஸாப் போனார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், கோடீஸ்வரர். அவர் வீட்டு பின்னாடி தோண்டணுன்னா தங்க புதையலாக தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வாலிபர் தான் முஸாப் பின் உமேர். அவரோட வரலாறு ரொம்ப பெருசு. இன்ஷா அல்லாஹ் நம்ம அவரோட கதைகள் இன்னும் சஹாபாக்களோட கதையை சிறுசாக நம்ம சொல்லிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வாலிப வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார்? அவர் ஏற்றுக்கிட்டோன்னே என்ன ஆச்சுன்னா, அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோன்னே இஸ்லாத்தை பின்பற்றிட்டு இருந்தார். திடீர்னு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கிறது, அவரை பின்பற்றுறது. களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் மிகப்பெரிய ஒரு இல்மு கிடச்சிச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையில் முஸாப் பின் உமேருக்கு மிகப்பெரிய ஒரு இல்ம். ஆனால் அவருக்கு அல்லாஹ் ஒரு சோதனையும் கொடுத்தான். எப்படி கொடுத்தான்னா, அவர் தாய் மூலமாக கொடுத்தான். நீ இந்த இஸ்லாத்தை விடலைன்னா உனக்கும் இந்த சொத்துக்கும் எதுக்குமோ உனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, தாயார் சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, உடனே வேறு யாரும் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, கோடிக்கணக்கான சொத்து, இப்படி கோடிக்கணக்கான சொத்தை என்ன பண்ணுறாரு, இஸ்லாத்துக்காக தியாகம் செய்கிறாரு, அல்லாவுக்காக விட்டுட்டு வராரு. எனக்கு இதை விட அல்லாவும் ரசூலும் தான் முக்கியன்றாரு. வாலிபத்தை எப்படி பயன்படுத்துகிறாரு, எப்படி அல்லாவுக்காக கோடிக்கணக்கான சொத்தை விட்டுட்டு வராரு. எனக்கு சொத்து வேணாம், ஒன்றும் வேணாம், எனக்கு அல்லாவும் ரசூலும் தான் முக்கியம்னு வரார். அவர் என்ன பண்ணுறாரு, எத்தனை வயசு, வெறும் 17-18 வயசு அவருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்து அதிகமாக கல்விகளை கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இஸ்லாம் கொஞ்சம் பெருகும் பொழுது ஒரு ஆலோசனை வருது. அடுத்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகணும், மதீனாவுக்கு தாவா செய்யணும், மதீனாவுக்கு மார்க்கத்தை எத்தி வைக்கணும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அனுப்புனாங்கன்னா, பெரிய ஆளெல்லாம் அனுப்பலை, பெரிய சஹாபிக்கெல்லாம் அனுப்பலை. 17 வயசு ஒரு வாலிபர் முஸாப் பின் உமேர், சின்ன பையன், ஒரே ஒரு ஆள் போனால் என்ன பண்ணிடுவாங்க, மார்க்கத்தை எத்தி வச்சா கொன்றுவாங்க. போய் அவர் போகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அனுப்புகிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸாப் பின் உமேரை அனுப்புகிறாரு. இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதலாக முஸாப் பின் உமேர் போகிறார். போய் என்ன பண்ணுறாரு, மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக போகிறாரு. போகும்போது அங்கே ஒரு வாலிபர் அன்சாரி தோழர். இப்போ எப்படின்னா, இவர் ஹிஜ்ரத் செஞ்சு போகிறவங்க பேர் தான் முஜாஹிர்னா மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறவங்க தான் முஜாஹிர்னு சொல்லுவாங்க. அடுத்து இவர் மதீனாவாசி, அன்சாரி தோழர்கள்னு சொல்லுவாங்க. மதீனாவாசிங்களை அன்சாரி தோழர்னு சொல்லுவாங்க. இவர் சாத் பின் முஆத், இவர் பேர் என்ன, சாத் பின் முஆத். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரும் ஒரு வாலிபர், இவரும் அதே வயசில் இருக்கக்கூடிய 17-18 வயசு இருக்கக்கூடிய ஒரு வாலிபர். இவர் என்ன பண்ணுறாரு, வரார், மார்க்கத்தை இவர் பிரச்சாரம் பண்ண வராரு. இவர் சாத் பின் முஆத் வரும்போது என்ன ஆகுது, நீ யார், புதுசாக என்னென்னமோ சொல்கிற அப்படி இப்படின்னு. இவர் பொறுமையாக என்ன பண்ணுறாரு, இவர் மார்க்கத்தை சொல்கிறாரு. நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க, பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலைன்னா அந்த ஊரை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னா. அப்போ என்ன பண்ணுறார், முஸாப் பின் உமேர் மார்க்கத்தை எத்தி வைக்கிறார். யாருக்கு, முதலாக மதீனாவில் போய் சாத் பின் முஆதுக்கு மார்க்கத்தை எத்தி வைக்கிறார். அவர் என்ன பண்ணுறார், அவர் ஒரு வாலிபர் தான், கேட்டார். அவர் கேட்டதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்சி போய் இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டார். இவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான் சாத் பின் முஆத், ஒரு மதீனாவாசி. அவர் என்ன பண்ணுறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல்
அவரும் என்ன பண்ணுறாரு, பிறருக்கு ஃபுல்லாக மதீனா ஃபுல்லாக பரப்பிட்டார். எப்படி இஸ்லாம் அவரும் முஸாப் பின் உமைரும் 2 வாலிபர்களும் சேர்ந்து முழு மதீனாவையே பரப்பிட்டாங்க. ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க, அந்த முழு ஆளும் என்ன பண்ணாங்க, 2 பேர் சேர்ந்து ஒட்டுமொத்த மதீனாவே மாற்றிட்டாங்க. இப்படி இஸ்லாத் மூலயமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இஸ்லாத்தை அங்கே கொண்டு வந்துட்டார். யார்? 2 வாலிபர். இந்த வாலிபத்தோட அந்த பவரை வச்சு, அல்லாஹ் கொடுத்த அந்த நியாமத்தை வச்சு பரவிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, முஸாப் பின் உமைர் ஒரு அடுத்தடுத்து போர்களால் மரணிக்கப்படுகிறார். எப்படி மரணிக்கப்படுறாரு? அவர் உஹது போரில் மரணம் ஆகுறார். எப்படி மரணமானார் தெரியுமா? ஷஹீத் ஆயிட்டார். அல்லாஹ்வுடைய கிருபையில் வெட்டப்பட்டு, கைகள் கால்கள்லாம் வெட்டப்பட்டு ஷஹீத் ஆயிட்டார். அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். அவரை புதைக்கிறதுக்கு என்ன, கஃன் துணி இல்லை. கஃன் துணினா அந்த வெள்ளை கலரில் கட்டுவோம்ல, அந்த துணி இல்லை. எப்படி அந்த துணி இல்லை. தலைக்கு வச்சா கால் தெரியுது, கால் வச்சா தலைக்கு தெரியுது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க, உஸ்தாத் எப்படி வாழ்ந்த நீங்கள் அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அந்த கஃன் கூட இல்லாத அளவுக்கு அல்லாவிற்காக அந்த வாலிபத்தை செலவு செஞ்சாங்க. முஸாப் பின் உமைர் உஹது போரில் மரணம் அடைஞ்சாங்க. கஃன் எப்படி தலையை மறைச்சா, அந்த துணியை வச்சு தலையை மறைச்சா கால் தெரியுது, காலை மறைச்சா தலை தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவரை அடக்கம் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு இலைகளெல்லாம் வச்சு அடக்கம் பண்ணிடுறாங்க. அடுத்து வருவோம் சாத் பின் முஆத். அவருடைய மரணம் எப்படி இருந்துச்சுன்னா, அவரோட மரணம் அப்படிதான் இருந்துச்சு. அவரோட மரணம் எப்படின்னா, அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய அர்ஷ் அப்படியே நடுங்குதான். ஹதீஸில் வருது, அவரோட மரண செய்தியை கேட்டு அர்ஷ் நடுங்குச்சான். அப்போ எப்படி அந்த வாலிபத்தை செலவு செஞ்சுருப்பாங்க சாத் பின் முஆத். அல்லாஹ்வுடைய அர்ஷை நடுங்க விட்டார்னா, அப்போ எந்த அளவுக்கு அவருடைய மரணம் வாழ்க்கை அல்லாஹ்விற்காக இருந்தது. எப்படி இந்த வாலிபர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொண்டு வந்தாங்க, அல்லாஹ்விற்காக கொண்டு வந்தாங்க. இந்த வாலிப பருவம் இருக்கே, இந்த பருவம் யார் இந்த பருவத்தை அல்லாஹ்வுக்காக செலவு செய்கிறாங்களோ, அந்த மஹ்ஷருடைய நாள், மறுமை நாளில் மஹ்ஷருடைய நாள்னு ஒன்று இருக்குது. என்னென்னா, சூரியன் எங்கன்னா மண்டைக்கு மேலே நிற்கும். அப்போ எல்லாரும் அந்த ஊற்றும் அப்படியே வேர்வை. நம்ம இந்த வெயிலே தாங்க முடியலை. எப்படி இந்த வெயிலே நம்மளால் தாங்க முடியல, ஊற்றுது. அப்படியே வெளியில் போகிறதுக்கு அப்படியே அழுகுறோம். எப்படி இந்த வெயிலுக்கே நம்மளால் தாங்க முடியல. மறுமை நாளில், அந்த மஹ்ஷருடைய நாளில் என்ன ஆகும், மண்டைக்கு மேலே நிற்கும் பொழுது என்ன ஆகும், ஊற்றும். அப்படியே நிற்பாங்க, எரிஞ்சுக்கிட்டு நிற்பாங்க. அப்போ அந்த 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நிழல் கிடைக்கும். இப்படி அல்லாஹ்வுடைய 7 கூட்டத்தார், 7 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார்கள் தான் அல்லாஹ்விற்காக என்ன செலவு செய்த, அந்த வாலிபத்தை செலவு செய்த வாலிபர். இப்படி அல்லாஹ்விற்காக செலவு செய்த அந்த வாலிபத்தை செலவு செய்த வாலிபர் அல்லாஹ்விற்காக. இன்னொன்று என்னென்னா, இன்னொன்று வருது அந்த வாலிபத்தில். யார் ஒரு பெண் அழைக்கிறாங்க ஜினா செய்வதற்கு, என்னது விபச்சாரம் செய்வதற்கு ஒரு பெண் அழைக்கிறாங்க. எப்படி விபச்சாரம் செய்வதற்கு ஒரு பெண் அழைக்கும் பொழுது அவர் சொல்கிறார், கால மஅதல்லா, நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நகர்றார். இவருக்கும் என்ன, அர்ஷோடைய நிழல் கிடைக்கும். இந்த இந்த இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலாம். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லணும்னா, அவரும் ஒரு வாலிபர். அல்லாஹ்விற்காக அவரும் அவர் வரலாறை பற்றி பேசணுன்னா டைம் பத்தாது, அவரோட கதையும் பெருசு, சுருக்கமாக சொல்லிடுவோம். அவரும் அப்படி தான் தன் சகோதரர்களால் கேணியில் ஒரு கிணற்றுல தள்ளப்பட்டோன்னே ஒரு அரச குடும்பம் சேர்ந்த ஒரு ராஜா அவரை எடுத்து வளர்க்குறாங்க. சின்ன பிள்ளையில எடுத்து கொஞ்சம் வளர்க்குறாங்க. வளர்த்து அந்த அரண்மனையில் வளர்கிறாரு, ஒரு அடிமையாக வளர்கிறாரு. வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வாலிபனாக ஆனதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த ராணி என்ன பண்ணுறாங்கன்னா,
அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்க அறையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கதவை சாத்துறாங்க. நான் வந்து உன்னையும் என்னையும் யாரும் பார்க்கல, யாரும் இல்லை, நீ வந்து என்னோட வந்துரு. எப்படி? என்னோட வந்துரு. யாருக்குமே தெரியாது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இன்றைய வாலிபர்களுக்கு வந்து முக்கியமான ஒரு படிப்பினை இந்த ஒரு வார்த்தையில் இருக்கு. கால மஅதல்லா, நான் வந்து அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவன், யாருமே இல்லைன்னு நினைக்கக்கூடாது. எப்படி? நம்ம 2 பேர் இருந்தோம்னா மூணாவதா அங்கே யார் இருக்கா? அல்லாஹ் இருக்கான். எப்படி? மூணாவதா அல்லாஹ் இருக்கான். நம்ம என்னதான் தனிமையில் இருந்தாலும் 2வது நபராக அல்லாஹ் இருக்கான். 3 பேர் இருந்தோம்னா 4வது நபராக அல்லாஹ் இருக்கு. அந்த ஒரு அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறாரு? அல்லாஹ் இருக்கான்னு ஒரு கதவை பார்த்து ஓடுறாரு. அல்லாவுக்கு அஞ்சு பச்சாரம் செய்வது ஹராம் சொல்லி ஓடுறாரு. ஓடி வெளியில் அந்த தப்பிச்சிட்டாரு. இந்த ராஜா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க 2 பேரும். மாட்டி வந்து அந்த பெண் வந்து என்ன சொல்லிட்டாங்க, அந்த ராணி என்ன சொல்லிட்டாங்க, யூசுஃப் தான் என்ன வந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வந்து கோத்து விட்டாங்க. யூசுஃப் தான் என்னை வந்து என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி அழைச்சாரு, அவர் தான் இது பண்ணாருன்னு சொல்லிட்டாங்க அந்த ராஜாட்ட. அவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு வேணாலும் பாருங்கள், நான் வந்து அவங்க தான் என்னை அழைச்சாங்க, என் சட்டை தான் பின்னாடி கிழிஞ்சிருக்கும், அவங்க அப்படி ஓடும் பொழுது இப்படி இழுக்கும் பொழுது பின்னாடி அவரோட சட்டைகள் இங்கே கிழிஞ்சிருக்கும், அதை வச்சு இந்த பெண்ணு தான் வந்து இவர் அழைச்சாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுவான். அதுக்கப்புறம் நிறைய நிகழ்வு நடந்திருக்கு. அது வந்து பேசணும்னா நேரம் பத்தாது. இந்த மாதிரி ஒரு வாலிபத்தை வந்து அல்லாவுக்காக செலவு செஞ்சோம். எப்படி? நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? இந்த வாலிபத்தை என்னையும் உட்பட்டு தான். இந்த வாலிபம் எப்படி செலவு செய்கிறோம்? அல்லாஹ் வந்து நாளைக்கு வந்து மறுமையில் கேட்கக்கூடிய 5 கேள்விகளில் ஒரு கேள்வி, நான் கொடுத்த இந்த வாலிபத்தை நீ எப்படி செலவு செஞ்ச? வயசானக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. 5 வேளை தொழுவலாம், பள்ளிக்கு போய் வீட்டுக்கும் பள்ளிக்கும் 5 வேளை போய் தொழுவலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். வீட்டிலே உட்காந்துக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வயதானக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த வாலிபத்தில் நம்ம என்ன வேணாலும் இந்த உலகத்தில் சாதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம அல்லாஹ்வின் பாதையில் போகிறதும் ஒன்று தான், போகலாம், இங்கிட்டு வந்து வழிகட்டும் போகலாம். அந்த மாதிரி ஒரு பருவம் தான் இந்த வாலிப பருவம். இந்த வாலிப பருவத்தை வந்து நம்ம வந்து எப்படி செலவழிக்கிறோம்? நாம் வந்து அல்லாஹ் வந்து நாளைக்கு மறுமையில் கேட்பதற்கு முன்னால் நம்மளே கேட்டுக்கணும், இந்த வாலிபத்தை நம்ம எப்படி செலவழித்தோம், எப்படி செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி இந்த வாலிபத்தை நம்ம எப்படி பள்ளியோடு இணைக்கிறோம், பள்ளிக்கு தொழுகிறோம். இன்றைய வாலிபர்கள் வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம பேசியே ஆகணும். நிறைய வாலிபர்கள் வந்து மாஷா அல்லாஹ் வராங்க பள்ளிக்கு, வாலிபால் விளையாடுறாங்க. இப்படி வாலிபால் விடிய விளையாடுறாங்க. ஆனால் விடிய விளையாடுறாங்க, காலைல ஃபஜருக்கு பார்த்தா ஆளக்கால். 2-3 மணி வரையும், 2 மணி 1 மணி வரையும் விளையாடுறாங்க. ஃபஜருக்கு வளமையாக வந்த நபர்கள் கூட அந்த விளையாட்டுனால ஆளக்கானோம், அசதியில் போய் படுத்துடுறாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து சொல்லலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த மாதிரி தான் அல்லாஹ் வந்து மறக்கடிச்சிட்டான். அல்லாஹ் வந்து ஒரு செயலால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து மறக்கப்பட்டாங்க. எப்படின்னா, அவர் வந்து ஒரு குதிரை ஒன்று வளர்த்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு குதிரை, அந்த குதிரைன்னா அவருக்கு ரொம்ப உயிர். எப்படி? குதிரைன்னா எப்படி? ரொம்ப உயிர். அந்த உயிர் அவர் என்ன பண்ணார், அந்த குதிரையை பராமரிக்கிறன்ற நேரத்தில் என்ன பண்ணிட்டார், அல்லாவை மறந்துட்டார். மறதி எல்லாத்துக்கும் உண்டு தானே, மனிதர்கள்னாலே மறதிகள் இருக்கும். அந்த மறதியில் என்ன பண்ணிட்டாரு, ஒரு வேளை தொழுகையை விட்டுட்டார். யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இப்போ என்ன பண்ணிட்டாரு தெரியுமா, அந்த குதிரையை, ரொம்ப பிடிச்சமான ஒரு குதிரை, துண்டு துண்டாக வெட்டி போட்டார். எப்படி? துண்டு துண்டாக வெட்டி போட்டார். வெட்டி போட்டுட்டு சொன்னார், நீ வந்து என்னை அல்லாவை வந்து நீ மறக்கடிச்சிட்ட. எப்படி? அல்லாவை நீ மறக்கடிச்சிட்ட, நீ எனக்கு தேவையில்லை. எப்படி? அல்லாவை நீ மறக்கடிச்சிட்ட, நீ எனக்கு தேவையில்லை. பிடிச்சமான ஒரு குதிரை, ரொம்ப ஆசையாக வளர்த்த குதிரையை கண்ட துண்டமாக வெட்டி போட்டேன். அந்த அல்லாவை வந்து மறக்கடித்த காரணமாக அந்த குதிரையை வெட்டி போட்டார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமோடைய 2 பேரோட அந்த ஒரு இதுவும் ஒன்று தான். என்னது? என்ன பண்ணாங்க,
ஹராமான ஒரு விஷயத்த விட்டாங்க. விட்டதோட விளைவு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்னாச்சு? அல்லாஹ் அவங்களுக்கு வந்து அந்த விலங்குகளோட பேசக்கூடிய அந்த சக்தியையும் ஜின்களோட பேசக்கூடிய அந்த சக்தியையும் காற்று இடி எல்லாத்தையும் வசப்படுத்தக்கூடிய அந்த சக்தியும் அல்லாஹ் வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தான். அல்லாவுக்காக அவர் பிடிச்சமான ஒரு விஷயத்த விட்டார், அல்லாவை மறக்கடிச்சனால. இவர் என்ன பண்ணார்? அவர் நாடி இருந்தால் என்ன பண்ணார்? அல்லாவை அஞ்சினார். தனிமையில் அல்லாவை அஞ்சினார். யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அஞ்சினால என்ன பண்ணார்? அஞ்சு அவரோட கதை வந்து பெருசு. சுருக்கமாக சொல்லிடுறேன். அஞ்சினால அல்லாஹ் என்ன பண்ணான்? பின்னாடி பொறுமையாக அந்த சபரு செஞ்சு இருந்தனால அவருக்கு என்ன பண்ணான்? அந்த ராஜ்யத்தையே கொடுத்தான் அல்லாஹ். அந்த அந்த நாட்டுக்கு மன்னரும் ஆனார். அந்த அழைத்த பெண்ணே அல்லாஹ் நிக்காவும் செஞ்சு வச்சான். எப்படி? நம்ம வந்து அல்லாவுக்காக ஒரு விஷயத்தை நம்ம விட்டோம்னா அல்லாவை மறக்கடிக்கக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் சரி. எப்படி? அல்லாஹ் வந்து இந்த செயல் மறக்கடிக்குது, இந்த வேலை என்னை மறக்கடிக்குது, இந்த படிப்பு என்னை மறக்கடிக்குது, அல்லாஹ் வந்து என்னை மறக்கடிக்குது. உதாரணத்துக்கு நான் வேலைக்கு போகிறோம். அந்த வேலையில் வந்து என்ன பண்ணுறாங்க? என்னை வந்து தொழுக விட மாட்டேங்கிறாங்க, ஜும்மா விட மாட்டேங்கிறாங்க. தேவையில்லை அந்த வேலை. என்ன பண்ணணும்? அல்லாவுக்காக விட்டுட்டு வரணும். எப்படி? ஒரு வேளை தொழுகைன்னாலும் தொழுகை தான். அல்லாஹ் நாளைக்கு கேட்பான், என்ன வேலை, எப்படி தொழுகை விட்டுட்டியா அப்படின்னு. வேலை இருந்துச்சு அல்லாஹ் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது? வேலையை விட தொழுகை ரொம்ப முக்கியம். இது அல்லாவுக்காக நம்ம அந்த விஷயத்தை விட்டோம்னா அல்லாஹ் அதை விட சிறந்தது தருவான். எப்படி? அதை விட சிறந்தது தருவான். இந்த மாதிரி தான் அல்லாவுக்காக பிடித்தமான ஒரு விஷயத்தை விட்டாங்க. அல்லாவை மறக்கடிக்குதுன்னு சொல்லி பிடிச்சமான விஷயத்தை விட்டாங்க. அல்லாஹ் கொடுத்த விளைவு தான் அந்த ராஜ்யம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த பெண்ணும் அந்த ராஜ்யமும் கிடச்சிச்சு. இவருக்கு இந்த மாதிரி சக்திகள் கிடச்சிச்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எப்படி செலவு செஞ்சாங்க? குர்ஆன் இதெல்லாம் சொல்லுது. நம்ம வந்து இப்படி இருக்க முயற்சி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இந்த வாலிபத்தை அல்லாவுக்காக செலவு செய்யணும். பள்ளியோடு தொடர்பு வைக்கணும். வறுமையில் அந்த 7 கூட்டத்தாருன்னு ஒரு ஆள், என்னது, பள்ளிக்கும் வீட்டுக்கும் தொடர்புடைய ஒரு ஆள், பள்ளிக்கு நெருக்கமான ஒரு ஆள்னா யாருன்னா, அதில் ஒரு ஆள் யாருன்னா அந்த 7 பேரில் ஒரு நபர் பள்ளிக்கு ரொம்ப நெருக்கமாக உடையவர். அந்த அர்ஷோட நிழல் கிடைக்கும். அந்த மாதிரி வாழணும். இந்த வாலிபத்தை வந்து அல்லாவுக்காக செலவு செய்யணும். ஓடலாம், உலகத்தை தேடி ஓடலாம், காசு சம்பாதிக்கலாம் எல்லாம். ஆனால் அல்லாஹ் சொன்னபடி சம்பாதிக்கணும், அல்லாஹ் சொன்னபடி படிக்கணும், அல்லாஹ் சொன்னபடி ஒருத்தரை நேசிக்கணும். எதுவாக இருந்தாலும் ஒரு நபரை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிறதா இருந்தாலும், ஒரு நண்பனை வச்சுக்கிறதாக இருந்தாலும் இப்படி அல்லாவுக்காக வச்சுக்கணும். நம்ம எந்த உலகத்தில் எந்த செயல் பண்ணாலும் அது அல்லாவுக்காக மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம நண்பனை வச்சுக்கிறோம் பக்கத்தில், அவங்க வந்து ரொம்ப உனக்கு பிடிக்கும், அவன் என்ன பண்ணுறான்? அவன் நீங்கள் வந்து தொழுவ கூப்பிட்றீங்க, வரல, என்ன பண்ணணும்? 2-3 வாட்டி கூப்பிடணும். வரலையா என்ன பண்ணிடணும்? விட்டுட்டு போயிடணும். இப்படி அடுத்த வாட்டி அவனோட பேசக்கூடாது. அவனோட நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் அவனை போல ஆயிடுவீங்க. எப்படி? அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், அல்லஹில்லா யௌம இதின் பஅதுஹும் லி பஅத் இல்லல் முத்தகீன். எப்படி? அந்த மறுமையோடைய நாளில் ஒருவருக்கொருவர் என்ன ஆவாங்க? ஒருவருக்கொருவர் அந்த 2 நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி என்ன பண்ணுவாங்க? பழி கூறிக்குவாங்க. இவன் தான் எனக்கு எடுத்தான், இவன் தான் எனக்கு எடுத்தான், ஒரு 2 பேரும் பழி கூறுவாங்க. அந்த இல்லல் முத்தகீன்னு சொல்லுவான் அல்லாஹ். யாரை தவிர? அல்லாவுக்காக முத்தகீனாக இருந்தார்களோ அந்த 2 நண்பர்களை தவிர. ஒரு அல்லாவை நினைவு கூற ஒரு நண்பன் வச்சுக்கணும் பக்கத்தில் எப்பயுமே. நீங்கள் தொழுவலைனாலும் அவனுங்களை வந்து தொழுவ வைக்கணும், உன்னை தொழுவைக்கு ஞாபகப்படுத்தணும், அந்த தொழுகையோட சிறப்பை சொல்லணும். நீ தப்பு செஞ்சியா, நீ தப்பு செய்கிற, இது வந்து ஹராமான ஒரு விஷயம். எப்படி? நீ வந்து வட்டி வாங்குற தப்பு, மார்க்கத்துக்கு வந்து உன்னை இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னை யார் வந்து அதிகமாக புகழ்கிறாங்களோ, யார் நீ செஞ்ச தப்பை வந்து அதிகமாக உன்னை வந்து சொல்லலையோ, உன் இடத்துல சொல்லலையோ, அவங்க இடத்துல என்ன பண்ணணும்? காரி மூஞ்சிலே துப்பிடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களோட தப்பை எடுத்து சொல்கிறவன் தான் உண்மையான நண்பன். அங்கே அட்டியில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு காமத் சொல்லும் பொழுது, தொழுகைக்கு மக்தீன் அழைக்கும் பொழுது அந்த அழைப்புக்கு பதில் கொடுக்காம எல்லாம் உட்காந்து பேசிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்து, அந்த மாதிரி நண்பர்களை மறுமையோட நாள் என்ன பண்ணுறாங்க? மாற்றி குறை கூறிக்குவாங்க. அதன் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
கொடுத்த இந்த வாலிபத்தை அல்லாவிற்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தர புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வனத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தில் அம்மா யசிஃபூன் அஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.